இந்த படத்த பத்தி சொல்லணும்னா, ஒரு அண்டர் ரேட் மூவின்னு தான் சொல்லலாம். அவ்ளோ சூப்பரா இருக்கும். ஸோ இப்ப ரீசென்ட்டா வந்த மஞ்சுமல் பாய்ஸ்ல குணா கேவ் பார்த்தோம் இல்லையா? ஸோ அந்த மாதிரி ஒரு சூப்பரான படம் தான். இந்த கேவ்ல எப்படி மாட்டிக்கிறாங்க அப்படின்னு இந்த படத்த ஃபுல்லா காட்டுவாங்க. அதுக்குள்ள என்ன மர்மமான விஷயங்கள் இருக்கு அப்படின்ற மாரி ரொம்ப சுவாரஸ்யமா இந்த படத்த காட்டுவாங்க. இந்த படம் வந்து 2005ல வந்த மூவி. ஸோ படத்தோட பேர் என்ன சொல்றதுக்கு முன்னாடி, வெல்கம் டு த ஷோ சினிகார்னர். ஸோ என்ன படம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தி கேவ். ஸோ இந்த கேவ தொடர்பு கொண்டு தான் இந்த படமே ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இந்த படத்துல ஸ்டார்டிங் சீன்ல என்ன காட்டுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு டீம் வந்து ஒரு கோயில் குகையில வந்து நிறைய பணம் வந்து நிறைய ஆபரணம்லாம் இருக்கு, புதையல் இருக்கு அப்படின்ட்டு சர்ச் பண்றதுக்காக போவாங்க. அந்த குகையில அவங்க மாட்டி இறந்து போயிடுவாங்க கீழே விழுந்து. அப்படின்றத அதோட அந்த நியூஸ் முடிஞ்சிருக்கும். அதுக்கப்புறம் அப்படியே பார்த்தீங்கன்னா, பல ஆண்டுகளுக்கு பிறகு அப்படின்னு காமிப்பாங்க, அந்த குகை வந்து கடல்ல மூழ்கிடுச்சு. ஸோ இங்க வந்து பார்த்தீங்கன்னா, இங்க ஒரு டீம் இருக்காங்க. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்கியூபா டைவ் பண்ணி கடலுக்கு கீழே இருக்க விஷயங்கள்லாம் கண்டுபிடிக்கிற ஒரு டீம். ஸோ இங்க இதுல வந்து ஹீரோ தான் ஃபர்ஸ்ட் காட்டுவாங்க. ஹீரோட பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2 ஹீரோ இந்த படத்துல மெயினா இருக்காங்க. ஸோ ஒன்னு வந்து ஜாக்கு, ஒன்னு வந்து பார்த்தீங்கன்னா டைலர் ஸோ அப்படின்றவர். ஸோ அதுக்கப்புறம் ஹீரோயின் பேர் கேத்ரின். ஸோ இங்க ஒரு 6 பேர் டீம் இருக்காங்க. இவங்க எல்லாரும் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கியூபா டைவ் பண்ணி உள்ள போய் கடல்ல இருக்க பாறைகள்லாம் கண்டுபிடிப்பாங்க. இந்த ஸ்டார்டிங் சீன்ல காட்டினாங்க இல்லையா ஒரு கேவ், அந்த கேவ் வந்து கடல் கீழ் தான் மூழ்கி இருக்கு. ஸோ அப்படின்றது தெரியாது, ஏன்னா பல நூற்றாண்டுகளுக்கு பிறகு அப்படின்றா கதை காட்டுவாங்க. ஸோ இவங்க வந்து கீழே போய் கடலுக்குள்ள சர்ச் பண்ணிட்டு இருக்கப்போ ஹீரோ இருக்காங்க டைலர், அவன் மட்டும் மேலே வரவே மாட்டான். எல்லாரும் மேலே வந்துருவாங்க, சிக்னல்ல கத்திட்டே இருப்பாங்க. அப்பா அவன் வந்து மேலே வந்து சொல்லுவான், நான் ஒரு கீழே ஒரு நீளமான ஒரு பாறையை கண்டுபிடிச்சிருக்கேன், அது ஒரு குகை மாதிரி இருக்கு, உள்ள போறதுக்கு வழி கண்டிப்பா இருக்கும், கண்டிப்பா அதுக்குள்ள தண்ணி இருக்காதுன்னு நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி அவங்க என்ன பண்ணுவாங்க, அங்க இருக்க ரேடியேட்டர் எல்லாம் வச்சு செக் பண்ணுவாங்க. அப்போ ஏதோ இருக்கு சம்திங், நம்ம போய் செக் பண்ணலாம் அப்படின்ட்டு. இந்த டீமுக்கு என்னன்னா, இந்த மாதிரி நிறைய ரிசர்ச் பண்ணி கண்டுபிடிச்சு மக்களுக்கு சொல்றதுதான் வேலை. இப்போ அந்த டீம்ல வந்து ஜாக்குன்றவன், அவன் ஒரு ஹீரோ தான், அவனை தான் வந்து டீம் லீடரா போடுறாங்க. டைலருக்கும் ஜாக்கும் ஆகாது. ஏன்னு பாத்தீங்கன்னா, கேத்ரின் இருக்கா இல்லையா, அவ வந்து இந்த டாக்டரேட் பண்ணியிருப்பா. லைக் அவ வந்து இந்த ரிசர்ச்ல எல்லாமே கண்டுபிடிப்பா, லைக் நுண்ணுயிரி அதெல்லாம் நிறைய கண்டுபிடிப்பா. ஸோ அப்படி இருக்கப்போ வந்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஜாக்குக்கு வந்து கேத்ரின் கிட்ட நல்லா பேசுற ஒரு இது இருக்கும், க்ளோஸ்னஸ் இருக்கும். கேத்ரின் கிட்ட வந்து ஜாக் ரொம்ப பேசுறான்றதுக்காக டைலருக்கு பிடிக்காது. ஸோ இப்படி போயிட்டு இருக்கப்ப இவங்க அந்த பாறைக்குள்ள ரிசர்ச் பண்ணி போவாங்க. ஸோ அப்போ ரெடி ஆயிடுவாங்க, அதுக்கான தேவையான டீம் எல்லாமே வந்து பண்ணுவாங்க. அவங்க வந்து அனௌன்ஸ் பண்ணுவாங்க, அவங்களுக்கு தேவையான எல்லாமே எடுத்துக்கிட்டு அவங்க வந்து ஒருத்தரா நீந்தி போவாங்க. அப்போ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவானா, ஃபர்ஸ்ட் யாரா ஒருத்தர் அந்த பாறைக்குள்ள ஃபர்ஸ்ட் போங்க, அதுக்கப்புறமா மற்றவங்க எல்லாம் வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு டீமோட ஹெட் ஜாக் என்ன பண்ணுவானா, மார்க்ன்றவனை உள்ள அனுப்புவான். அப்போ வந்து இங்க வந்து ஹீரோ சண்டை போடுவான். டைலர் என்ன அனுப்பாம அவனை அனுப்புறான், இந்த மாதிரி நான் சாதிக்கணும்னு நினைக்கிறேன், நான் போய் இந்த மாதிரி மக்கள் கால் வைக்காத இடத்த கால் வைக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு கத்தும்போது ஹீரோயின் வந்து காம் டவுன் பண்ணுவா. உள்ள போயிட்டு இவன் போற வழி அந்த மேப்லாம் வந்து இவங்களுக்கு அப்டேட் கொடுத்துட்டே இருப்பான். அப்படியே உள்ள போயிட்டே இருப்பான். உள்ள போயிட்டு இருக்கும்போது அவன் இங்க பாருடா, இங்க ஒரு செத்து போன எலி இருக்கு அப்படின்ற மாதிரி எல்லாத்தையும் காட்டுவோம். இவங்க பார்த்து சிரிச்சிட்டு இருப்பாங்க. செத்து போன எலியை காட்டிட்டு அப்படியே உள்ள போகும்போது டக்குன்னு ஏதோ ஒரு விலங்கு வந்து போற மாதிரி இருக்கும். ஏதோ ஒரு விலங்கு இருக்கு அப்படின்னா டக்குன்னு சரி சரி ஓகே ஓகே, இப்ப நீங்க இது உள்ள போறதுக்கு வழி இருக்கு, தண்ணி இல்ல வாங்க, கொஞ்ச தூரம் வந்து தண்ணி இல்ல இதுக்கு வலிக்கு அப்படின்னு சொன்னா அந்த பாறைக்குள்ளேயே அவன் போக ஆரம்பிச்சுப்பான், அந்த கடலுக்குள்ள இருக்க பாறைக்குள்ள பாத்துக்கோங்க. ஸோ அப்படி இருக்கப்போ இவங்க டீமும் ஒருத்தரா இறங்க ஆரம்பிப்பாங்க. இதுல மொத்தம் 6 பேர் இறங்குவாங்க. ஸோ இப்போ எப்படின்னா அதுல வந்து நிறைய பேர் டேனியல், அதுக்கப்புறம் வந்து அப்புறம் நிக்கோபல் அப்படின்ற ஒரு டாக்டர், அப்புறம் கேத்ரின், அப்புறம் ஹீரோ, அப்புறம் இந்த ஜாக்கு, எல்லாருமே கிட்டத்தட்ட அதுல ஒரு பொண்ணும் இருப்பான் அந்த டீம்ல. மொத்தம் 6 பேர் உள்ள இறங்குவாங்க, மார்க் கூட சேர்த்தா 7 பேர். ஸோ இப்படி இருக்கப்போ இவங்க எல்லாம் உள்ள போவாங்க. உள்ள போயிட்டு அப்படியே உள்ள அதே மாதிரி அந்த வழியெல்லாம் போயிட்டே இருக்கும்போது என்ன ஆகும்னா, இந்த குகையே ஒரு மாதிரி விசித்திரமா இருக்கும். ஒருத்தரும் அந்த குகையை வரும்போது பார்த்துட்டே வருவாங்க. இவங்க நினைப்பாங்க இவங்க தான் அந்த குகைகளை முதல் ஆளா கால வச்சிருக்காங்க. ஆனா உள்ள போறப்பே பாத்தீங்கன்னா அங்க வந்து நிறைய இந்த ட்ரெஸ், ஷூவு, நிறைய என்ன சொல்றது பெல்ட், அப்புறம் டார்ச் லைட்லாம் கூட கிடைக்கும். நிறைய விஷயங்கள் மண்டை ஓடலாம் அங்க இருக்கும். அப்பயே உங்களுக்கு ஒண்ணு புரியும், நமக்கு முன்னாடி இந்த குகைக்குள்ள நிறைய பேர் யாரோ வந்திருக்காங்க மனிதர்கள் அப்படின்றதே அவங்க தெரிஞ்சுக்கிட்டே என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, பொறுமையா உள்ள போயிட்டே இருப்பாங்க. உள்ள போயிட்டே இருக்கும் போது மார்க் சொல்லுவான், நான் ஒரு ஏதோ ஒன்று பார்த்தேன் விலங்கு மாதிரி அப்படின்னு சொல்லும் போது அப்ப இவங்க சொல்லாங்க, வேற என்ன பார்த்திருப்பேன், அந்த செத்த எலியை தான் பார்த்திருப்பேன், நாங்க ஒரு எலி ஒண்ணு பெருசா இருக்கும், அந்த எலி ஒரு மாதிரி டிஃப்ரெண்டா இருக்கும், அதுதான் நீ பார்த்திருப்ப அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. இவங்க யோசிப்பாங்க, இந்த கடலுக்குள்ள இருக்க பாறைக்குள்ள இப்படி தண்ணி இல்லை அப்படின்னா இது எங்கேயோ போய் கனெக்ட் ஆகுது, இதுக்குள்ள என்னவோ இருக்கு அப்படின்னு கண்டுபிடிச்சிட்டு உள்ள போயிட்டே இருக்கும் போது அப்படியே பாத்தீங்கன்னா அது ஒன்று டக்குன்னு விலங்கு போற மாதிரி இருக்கும். இதுதான் வந்து படத்திலே பயங்கரமா காட்டியிருப்பாங்க. இவங்க அப்படியே போயிட்டே இருப்பாங்க. போயிட்டே இருக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சடனா ஜாக் இருக்கான் இல்லையா, ஜாக் தான் வந்து டீமோட லீடர். ஸோ ஹீரோ வந்து டைலர். இவங்க 2 பேரும் ஆல்மோஸ்ட் ஒரு ஹீரோ மாதிரி தான். ஜாக் தான் அங்கே வந்து அவன் ரூல்ஸ் எல்லாமே போடுறது, எல்லாமே சொல்றது எல்லாமே அவன் தான். இவங்க எல்லாம் ஃபாலோ பண்ணி போயிட்டே இருக்கும் போது இவங்க கூட ஒரு டீம்ல ஒருத்தர் இருப்பான், அவனை முன்னாடி அனுப்பி விடுவாங்க. அவனை அனுப்பி விட்டு நீ போ அப்படின்னு சொல்லுவான். உள்ள போயிட்டே இருப்பான். உள்ள போய் பார்த்தா அவனை காணுமே இருக்க மாட்டான். அவங்க ஒரு ரூட்ல போயிட்டு தேடுவாங்க, அவனை காணும் தேடிக்கிட்டே இருப்பாங்க. கடைசியில பார்த்தீங்கன்னா அவனோட மாட்டிட்டு இருப்பான் அந்த ஆக்சிஜன் சிலிண்டர், லைக் பேக் அது இதெல்லாம், அது மட்டும் அங்கே ஒரு சைடு கிடக்கும். இவங்க வந்து தேடிக்கிட்டே போவாங்க. ஸோ கிட்டத்தட்ட வந்து குணா கேவ்ல ஒருத்தர் தான் விழுந்துருவாங்க. இதுல இவங்க மொத்த பேரும் மாட்டியிருப்பாங்க.
ஸோ மாட்டிக்கிட்டு அந்த ஒருத்தன் எப்படி என்ன ஆனான்றதை தேடி உள்ள போவாங்க. ஸோ உள்ள இருக்க நிறைய ரிசர்ச் பண்றதுக்காக தான் போவாங்க. அங்க போனா நிறைய வந்து எலும்பு கூடுங்களா இருக்கும். இப்போ இங்க நிறைய மனிதர்கள் வந்திருக்காங்க, இறந்து போயிருக்காங்க. எதனால இறந்து போயிருக்காங்க அப்படின்னு சொல்லும் போது இந்த நிக்கோலஸ்ன்றவனும் இந்த கேத்ரின் ஹீரோயினும் வந்து டாக்டர் அவங்க வந்து என்ன பாத்தீங்கன்னா இங்க அப்போ வந்து ஏதோ ஒண்ணு வாழுது அப்படின்றதால தான் மனிதர்கள் இறந்து போயிருக்காங்க. இல்ல இதுல வந்து மாட்டி இறந்து போயிருக்கணும், காரணம் ரெண்டாதான் இருக்கும் அப்படின்னு இவங்க சர்ச் பண்ணி போயிட்டே இருக்கும் போது ஜாக் வந்து உள்ள தண்ணியில இறங்கி அவன் தானே லீடரா உள்ள போயிட்டே இருக்கும்போது ஏதோ ஒன்று அவனை கடிச்சு அட்டாக் பண்றோம். அவன் வந்து டக்குன்னு என்ன பண்ணுவான், அவன் கையில இருக்க ஒரு நைஃப் மாதிரி இருக்கும், அதை வெட்டி அப்படியே ஃபயர் வெறிய வச்சு ஒரு துண்டு மட்டும் கட் பண்ணி எடுத்துட்டு வந்துருவான். ஆனா அவனுக்கு முதுகுல எல்லாம் அட்டாக் பண்ணியிருக்கும். அவன் ஜாக் வந்து மேல உட்காந்துட்டு இருப்பான். உட்காந்துட்டு இருக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா முதுக பார்ப்பாங்க. பார்த்தா அவனுக்கு ஒரு கீரெல்லாம் போட்டு பிளட்டா இருக்கும். என்ன அப்படின்னா அப்ப ஏதோ ஒன்று அட்டாக் பண்ணிருக்கு, இவனை அட்டாக் பண்ண விலங்கு தான் வந்து அவனையும் கடிச்சு சாப்பிட்டுருக்கணும் அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு அவனுக்கு கட் பண்ணி எடுத்துட்டு வந்தாலையா அதை வச்சு பார்ப்பாங்க, செக் பண்ணி அந்த அந்த விலங்கு அப்படியே அசையும். அந்த பொண்ணு வந்து டாக்டர் இல்லையா, அவ வந்து நுண்ணோக்கியை வச்சு பார்க்கும்போது அப்போ அந்த பொண்ணு சொல்லும், இது வந்து பல நூற்றாண்டுகளுக்கு வாழ்ற ஒரு மிருகம், இது வந்து இங்க உள்ள வாழ்ந்துட்டு இருக்கு, இது எவ்வளவு பெருசா இருக்கும்ன்றதுலாம் தெரியல, ஆனா இதோட பாரசைட்ஸ் வந்து ரொம்பவே உயிருள்ளதா இருக்கு, இது நிலத்துல வாழ்ந்த மிருகம் தான், ரொம்ப நாளா இது உள்ளே இருக்கிறதுனால அதுக்கு வந்து செவித்திறனும் லைக் வந்து பார்வையும் அதிகமா இருக்கும் அப்படின்றது நான் நினைக்கிறேன். பிகாஸ் வந்து அவ இருட்டிலே வாழ்னா அதோட உணவுக்காக கண்டிப்பா அதோட காது வந்து ரொம்பவே கூர்மையா பயன்படுத்தும் அப்படின்னு இந்த பொண்ணு சொல்லுவா டாக்டர். அப்ப இவங்க எல்லாம் என்ன பண்ணுவாங்களா, அவனுக்கு அப்புறம் சரின்னு சொல்லிட்டு டிடி மாதிரி போடுவாங்க செப்டிக் ஆகாம இருக்கிறதுக்காக. டிடி மாதிரி போட்டு சும்மா ஒரு இதுக்காக போட்டுட்டு அப்புறம் வந்து உள்ள எல்லாம் போக ஆரம்பிப்பாங்க. ஜாக் வழியா இருக்கும், ஜாக் தான் டீம் லீடர், வேற வழியில அப்படியே போயிட்டே இருப்பாங்க. போயிட்டு இருக்கும்போது இந்த டீம்ல மொத்தம் ஒருத்தன் கேமரா எடுத்து அவன் ஃபுல்லா வீடியோ எடுத்துட்டு வருவான் இல்லையா, அவன் கேமரா எடுத்தோன்னா ஜாக் வந்து அடிச்சிருவான். இங்க எல்லாம் உயிருக்கு போறான்னு இருக்கும், இப்ப கேமரா ஒரு கேடான்னு சொல்லிட்டு பட்டுன்னு அவனை போட்டு அடிச்சிருவான். அடுத்த செகண்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா அந்த நுண்ணுயிரி அந்த கேமரா எடுத்துட்டு இருந்தாலையா அவன் எப்படி செத்து போவான்னு தெரியாது, அவனும் செத்து போயிடுவான். அந்த இடத்துல அவனை பிடிச்சி அட்டாக் பண்றோம். கடைசி வரைக்கும் அவங்க கண்ணால அது எப்படி இருக்குன்னு கூட பார்க்க மாட்டாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது இன்னொருத்தனா காலியா 2 பேர் காலியா, மொத்தம் எத்தனை பேர் இருப்பாங்க, 4 பேர் இவங்க மட்டும் போயிட்டு இருப்பாங்க. நிக்கோலஸ் டாக்டரோட சேர்த்து 5 பேர் இவங்க போயிட்டு இருப்பாங்க. ஜாக்குக்கும் டைலருக்கும் ஆகாது, இவங்க 2 பேரும் சண்டை போட்டுட்டே இருப்பாங்க. ஆனா வந்து டைலர் சொல்லுவான் ஜாக் சொல்றதை கேளுங்க, ஜாக் சொல்றதை கேளுங்கன்னா சொல்லுவான். இவங்க இப்ப உள்ள போய் மாட்டிக்கிட்டாங்க, இப்ப 2 பேர் இறந்துட்டாங்க. இப்ப இவங்களோட இது என்னன்னா ரிசர்ச் கிடையாது, எப்படியாச்சும் இதை விட்டு வெளியே போனோம் அந்த குகையை விட்டு. கொஞ்சம் தூரம் போனா தண்ணி இருக்கும் அந்த குகையில, கொஞ்சம் தூரம் போனா தண்ணி இருக்காது. அப்படியே போயிட்டே இருக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா இந்த டாக்டர் இருக்கான் இல்லையா, அவன் வந்து என்ன பண்ணுவான், கடைசியில ஒரு வழி வந்து ஜாக் ரெடி பண்ணுவான். அவன் சொல்றதா கேட்பாங்க எல்லாரும், அவன் கரெக்டா சொல்லுவான். இந்த வழியில வந்து கொஞ்சம் பபிள்ஸ் எல்லாம் வருது, தண்ணி அப்போ ஏர் ஃப்ளோ இருக்கு, அப்ப இந்த வழியா போலான்னு போயிட்டே இருக்கும்போது என்ன ஆகும்னா எல்லாரும் அந்த பள்ளத்துக்குள்ள இறங்கிடுவாங்க நீந்ததுக்காக. இப்ப அந்த டாக்டர் மட்டும் பொறுமையா இறங்கிட்டு இருப்பா. இவங்க எல்லாம் இறங்கி முன்ன போயிடுவாங்க. டாக்டர் டே என்னையும் காப்பாத்துங்கடா அப்படின்னு சொல்லி பின்னாடியே இன்னும் ஒண்ணு வர மாதிரி இருக்கும். அந்த டாக்டருக்கு தெரியும். சரி ஜாக் அவ்வளவு அடி போட்டா ஆனா ஜாக்குக்கு கிருன்னு ஆகும். வேற வழி இல்லாம அவன் என்ன பண்ணுவான், இவங்களை ஓரமா விட்டுட்டு ஃபயரை கொடுத்துட்டு இவன் இறங்கி போயிட்டே இருப்பான். அப்ப பார்த்தா அந்த அந்த டாக்டர் பின்னாடி அந்த விலங்கு வந்துட்டு இருக்கும். அந்த டாக்டரை பிடிச்சி அப்படியே ஒரு பாறையில எடுத்துட்டு போவோம். அப்பதான் அந்த விலங்கை காமிப்பாங்க. பயங்கரமா ரக்கெல்லாம் வச்சு ரொம்பவே ஒரு மான்ஸ்டர் மாதிரி இருக்கும். இப்ப கிட்ட போகும்போது பிளட் தண்ணியில தெரியும் இல்லையா, அவன் கண்டுபிடிச்சிருவான். கிட்ட போயிடுச்சு எப்படியா காப்பாத்தலான்னு போனாலும் அந்த பாறையிலேயே அதை பிடிச்சி இழுத்துட்டு போயிடும். அவன் என்ன பண்ணுவான் அப்படின்னா சரி அவ்வளவுதான், இதுக்கு மேல அந்த பாறையில மட்டும் அவர் இறந்துருப்பாருன்னு சொல்லிட்டு இவங்க டீமை மட்டும் பத்திரமா கூப்பிட்டுட்டு போகணும் அப்படின்றதுக்காக 3 பேர் இறந்துட்டாங்களே, மீதி எல்லாம் 4 பேர் இருப்பாங்க. 4 பேரோட இவன் சேர்த்து 5 பேரும் பொறுமையா போயிட்டு இருப்பாங்க. போயிட்டே இருக்கும்போது அப்படியே என்ன ஆகும்னா அப்போ வந்து எல்லாருக்கும் பயம் வந்துடும், ஒருத்தரா செத்து போறாங்க, நம்ம எப்படியாச்சும் வெளியே போகணும் அப்படின்ற மாதிரி தான் பிளான் பண்ணுவாங்க. அப்படியே போயிட்டு இருக்கப்போ ஒரு பாறை வரும். அப்போ ஒரு பொண்ணு வந்து பாறை எல்லாம் ஏறுவான் அந்த டீம்ல. அந்த டீம்ல 2 பொண்ணு, ஒண்ணு கேத்ரின் அப்புறம் இன்னொரு ஒரு பொண்ணு. அவன் என்ன பண்ணுவான், இந்த பாறையை விட்டுதான் வெளியே போனோம் ஜாக்குன்னு சொல்லும் போது மார்க்குன்றவன் என்ன சொல்லுவானா, இவன் பேச்சு கேட்டதெல்லாம் போதும், ஆல்ரெடி 3 பேர் இறந்து போயிட்டாங்க, இதுக்கு மேல இவன் பேச்சை நான் கேட்கற மாதிரி விருப்பப்படல அப்படின்னு சொல்லும் போது அப்போ வந்து ஹீரோ டைலர் சொல்லுவான் இவனோட பேச்சை தான் கேட்கணும் அப்படின்னு சொல்லுவோம். யாரும் கேட்க மாட்டாங்க. அதுக்குள்ள இந்த பொண்ணு பாறை மேல ஏறி போயிட்டு இருப்பா. பாறை மேலதான் போறது வழின்னு சொல்லணும். பாறை மேல ஏறி போவா. போகும்போது பார்த்தா அது அந்த குகையில இருந்து அந்த விலங்கு வரும். இந்த பொண்ணு அட்டாக் பண்ண பார்க்கும். இந்த பொண்ணு வந்து எவ்வளவு வந்து ட்ரை பண்ணுவா. அப்புறம் அந்த விலங்கு வந்துட்டு இருக்கும்போது என்ன பண்ண டக்குனு அந்த ரோப் விட்டே இருக்கும், மேல ஏற வந்தீங்க அந்த விலங்கு மேலதான் இருக்கணும். அது ஒரு பாரசைட்னு சொல்லுவாங்க. அந்த பாரசைட்னா அது ஒரு நுண்ணுயிரியால ஆன விலங்கு அப்படின்றத இவங்க கண்டுபிடிச்சிருப்பாங்க. சோ இப்ப அப்படி என்னன்னா இவனுக்கு அட்டாக் பண்ணுச்சு இல்லையா, இவன் கண்ணெல்லாம் ஒரு மாதிரி ப்ளூ கலர்ல மாறும். ஒருத்தர் பிளாக் கலர் ஒருத்தர் இருப்பான், அவன் பேர் வந்து அதுல மென்ஷன் பண்ணிக்க மாட்டாங்க. அவன் வந்து பிளாக்னு தான் சொல்லுவாங்க அவனை ஃபுல்லா கேரக்டர் ஃபுல்லா. அவன் வந்து என்ன பண்ணுவான், இவனே பார்த்துட்டு இருப்பான், இவனுக்கு ஏதோ ஆகுது. ஏன்னா ஜாக்க தானே ஃபர்ஸ்ட் அட்டாக் பண்ணிச்சு முதுகுல, ஆனா உயிரோட வந்துட்டான். முதுகுல லைட்டா கீரல் தான் இருந்திருக்கும். அவனுக்கு ஏதோ கிர்கிர்னு அவன் கண்ணெல்லாம் ப்ளூ கலர்ல அவன் அதை காட்டுவாங்க. ஆனா அவன் பெருசா அதை காட்டிக்க மாட்டான். அப்புறம் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தோன்னா அந்த பொண்ணு மேல இருந்து எப்படி தப்பிக்க என்ன பண்ணும், அந்த ரோப்பை வச்சு அடுத்த பாறைக்கு மாறும். மாறினதுக்கு அப்புறம் ஒரு ஆணியில மாட்டி அந்த பொண்ணுக்கு நின்னுடும்.
ஆனா அந்த விலங்கு எப்படி அந்த பொண்ணை இது பண்றதுக்காக கீழே இறங்கி அந்த பொண்ணை அட்டாக் பண்றோம். அந்த பொண்ணு கிட்ட ஃபயர் இருக்கும். அந்த ஃபயரை வச்சு அந்த விலங்கு எரிச்சு கீழே டொப்புன்னு அந்த விலங்கு விழுந்துரும். நம்ம நினைச்சிருப்போம் அந்த ஒரு விலங்கு தான் அங்க இருந்திருக்குன்னு. ஆனா பாத்தீங்கன்னா நிறைய அங்க இருந்திருக்கும். அந்த பொண்ணு ஒரு விலங்கு எரிச்சு கீழே போட்டாளா. அப்ப இவங்க ஒண்ணு நோட் பண்ணுவாங்க, நெருப்பு சவுண்ட்ஸ் பயங்கரமா ஏதோ ஒண்ணு கேட்டா இவங்களுக்கு பயப்படுதுன்னு சொல்லிட்டு இந்த ஹீரோயின் கேத்ரின் அப்புறம் மார்க் இன்னொருத்தர் இருக்கான் ஆண்டனின்னு சொல்லிட்டு இவங்க 3 பேரும் என்ன பண்ணுவாங்கன்னா ஜாக் கிட்ட சொல்லுவாங்க, நாங்க உங்க பேச்ச கேட்கல, நீ தனியா வழியில போ, நாங்க தனியா வழி போறோம், எங்க உயிரை நாங்க காப்பாத்திக்கிறோம்னு சொல்லிட்டு இவங்க 3 பேர் வேற வழியில போவாங்க. அப்புறம் எவ்வளவு சொல்லுவான் ஜாக்கும் டைலரும் கேட்க மாட்டாங்க. ஹீரோ டைலரும் ஜாக் என்ன பண்ணுவாங்க, இன்னொருத்தனும் 3 பேர் 2 பேரும் சேர்ந்து ஒரு வழியில போவாங்க, இன்னொருத்த 3 பேர் சேர்ந்து ஒரு வழியில போவாங்க. சொல்லிட்டே இருப்பாங்க. எப்போ பார்த்தா இவன் ஒரு வழியில நீந்தி போயிட்டே இருப்பான், இவங்க ஒரு வழியில போவாங்க இல்லையா குகைக்குள்ள, அங்க அந்த விலங்கு வந்துடும். அங்க வந்து விலங்கு வந்ததுக்கு அப்புறம் இவங்க இங்க வழி கண்டுபிடிச்சிருவாங்க, சூரிய ஒளி தெரியுதை கண்டுபிடிச்சிருவாங்க. சரின்னு இவங்க 3 பேரை கூட்டு வரலாம்னு சொல்லிட்டு ஜாக் என்ன பண்ணுவான், அவன் தான் அடிபட்டிருக்கான், அவன் தான் டீம் லீடரு. டைலர் கிட்ட சொல்லுவான், நீ இவனை இங்க பாத்துக்கோ, அந்த கருப்பா இருப்பான் இல்லையா பிளாக், அவனை நீங்க பாத்துக்கோ, நான் போய் அவனை கூட்டிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்ற மாதிரி சொல்லுவான். அப்ப என்ன பண்ண ஜாக் போவான். போனதுக்கு அப்புறம் பார்த்தா அங்க அந்த மார்க் பேச நம்ம தேவை, அவன் பேச கேட்டதுக்கு மேல உயிர் போயிடும் சொல்லிட்டு அவனை பார்த்தா அப்படியே சொருவி இருக்கும், அப்படியே ஒரு பாறையில அப்படியே அந்த விலங்கு சொருவி வச்சிருக்கான். அவன் அப்படியே உயிருக்கு போராடினு இருப்பான். மத்த 2 பேர் எங்க அப்படின்னா கண்ணை மட்டும் சாவர நெல்ல அப்படி கண்ணை காட்டுவான். அந்த குகையில போனா இன்னொருத்தருக்கால அவன் ஓடி வருவான், அவனை பிடிச்சி அந்த விலங்கு இழுத்துட்டு போயிடும். அந்த ஒரு பொண்ணு மட்டும் ஓடி வரும். எப்படின்னு பார்க்கும்போது அந்த பொண்ணு எப்படி தப்பிச்சு வரும்னு பாத்தீங்கன்னா, அதுக்கிட்ட ஒரு டார்ச் லைட் மாதிரி ஒண்ணு இருந்திருக்கும். அதை வச்சு அடிச்சு அந்த விலங்கை பயமுறுத்தி அந்த பொண்ணு கீழே ஓடி வந்திருக்கும். அப்புறம் இன்னொருத்தனும் வந்துருவான். மொத்தம் 4 பேர் சேஃப் ஆயிடுவாங்களா. இவங்க 4 பேர் போயிட்டு இருக்கும் போது பின்னாடி ஜாக் தானே இவங்களை காப்பாத்தி கூட்டு வந்தான். 4 பேரே எப்படியோ சேர்த்துட்டோமா, இதுதான் வழி, இதுக்குள்ள போலாம் அப்படின்ற மாதிரி பாறையில இருந்து வெளியவரத்துக்கு வந்திருக்கும். பின்னாடி அட்டாக் பண்ண வரும். இப்ப ஜாக் என்ன பண்ணுவான் அப்படின்னா இவங்களுக்காக தியாகம் பண்ணுவான். இவங்க 3 பேரை போட்டோம், நம்ம கடைசியில இறந்தாலும் பரவாயில்ல அப்படின்ற மாதிரி ஒன்னு அந்த பிளாக், இன்னொன்னு டைலர் ஹீரோ அண்ட் கேத்ரின் 3 பேரை அனுப்பிவிட்டு இவன் என்ன பண்ணுவான், உன் அடியோட அழிக்கிற அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட இருக்க அந்த பிளாஸ்ட் ஃபயர் எடுத்து பிளாஸ்ட் பண்ணுவான். அந்த பார்லாம் இடிஞ்சு விடும். அப்படியே ஃபயர்ல வந்து அந்த விலங்கு அழிஞ்சு போயிடும். ஆனா நம்ம நினைச்சிருப்போம் அங்க இருக்க அந்த 2 விலங்கு தான், ஆனா அந்த 3 என்னவோ இருக்கும்னு நினைக்கிறேன் நானு. ஏன்னா எங்க போனாலும் அந்த பாறையில இருந்து வருது இல்லையா. இப்போ ஜாக் அப்படியே ஹீரோ இறந்துட்டானா, இவங்க பாத்தீங்கன்னா அப்படியே மிதந்து வந்து ஒரு ஆறு கிட்ட இருப்பாங்க. ஒரு ஆறு வழி வரைக்கும் முடிஞ்சிருக்கும். அது அந்த ஆத்துல இருந்து வெளியே வந்திருப்பாங்க. அப்படியே பாத்தீங்கன்னா ஒரு வருஷங்களுக்கு பிறகுன்னு காட்டுவாங்க. இவங்க 3 பேர் தானே தப்பிச்சாங்க, எல்லாரும் இறந்துட்டாங்களா. ஸோ இவங்க 3 பேரும் இருக்கும்போது ஒரு நாள் கழிச்சு ஹீரோ கேத்ரினை வந்து டைலர் மீட் பண்ணுவான். மீட் பண்ணும்போது அவன் கேட்பான், அந்த மாதிரி வந்து நீ ஒன்று சொன்னல, அந்த பாரசைட்ஸ்லாம் வந்து உள்ளுக்குள்ளேயே வாழணும்னு ஆசைப்படுது, உள்ள இருந்து வெளியே வராது, இந்த பாறைக்குள்ள இருந்து கடலுக்குள்ள இருந்து அப்படின்னு. அந்த பாரசைட்ஸ்க்குலாம் உயிர் இருக்கு அப்படின்னு சொன்னல. ஜாக்கோட உடம்புல போனதுக்கு அப்புறம் ப்ளூ கலர்ல கண்ணெல்லாம் மாறுச்சுல. அப்போ இந்த பாரசைட்ஸ்க்குலாம் மேல வரணும்னு ஆசை இருக்காதா அப்படின்னு கேட்கும் போது அப்போ ஹீரோயின் டக்குன்னு என்ன சொல்லுவா, இல்ல அந்த பாரசைட்ஸ்லாம் வந்து மேல வரணும், பூமிக்குள்ள வரணும்னு ஆசைப்படுது அப்படின்னு சொல்லும் போது அந்த பாரசைட்ஸ் வந்து என்னன்னா அது நுண்ணுயிரி போய் உடம்புல நர்வ் சிஸ்டம் பாதிக்கும்ன்றதை ஹீரோயின் அந்த இடத்துல சொல்லியிருப்பா. டக்குன்னு ஹீரோயின் கண் ப்ளூவா காட்டுவாங்க. என்ன அப்படின்னா ஹீரோயின் போய் கொகையில மாட்டிக்கிட்டப்போ ஒரு டார்ச் லைட் அடிச்சு தானே, ஒரு டார்ச் லைட் மாதிரி ஒரு சவுண்ட் கொடுக்குற ஒரு மிஷினை வச்சு தானே அந்த விலங்கை துரத்திருப்பா. அப்ப அந்த விலங்கு வந்து கண்டிப்பா ஹீரோயினை பைட் பண்ணிருக்க சான்ஸ் இருக்கு. ஹீரோயினுக்கும் அந்த பாரசைட்ஸ் உடம்புல போயிருக்க வாய்ப்பு இருக்கு. எப்படி ஹீரோயின் தப்பிச்சுட்டு வந்துட்டா, ஆனா அந்த நுண்ணுயிரி கொஞ்சம் கொஞ்சமா உடம்புல போனதால அவளும் அந்த பாரசைட்ஸா மாறிட்டு இருக்கா அப்படின்றத படத்தோட லாஸ்ட்ல முடிப்பாங்க. ஸோ இந்த படத்தோட பார்ட் 2 வந்தாலும் வரலாம், வராமலும் போகலாம். பட் ஆனா இது 2005ல வந்த படம். ஸோ இந்த படத்தோட பார்ட் 2 வர சான்சஸ் இருக்கு. ரொம்பவே சூப்பரான படம். கண்டிப்பா இந்த மாதிரியான சூப்பரான ஸ்டோரிஸ்லாம் பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா மறக்காம நம்ம சினி கார்னரை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. டாடா பை பை.